பிக்சர் திஸ் நைட்டு 2 AM என் ஃப்ரெண்டு ஒருத்தி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு இப்போதான் ரீசெண்டாக ஒரு மேசிவான பிரேக்கப் ஆச்சு. ஆனால் அவள் எனக்கும் ஃபோன் பண்ணல, அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணல. அதுக்கு பதிலாக இருட்டில் உட்காந்துட்டு பாஸ்ட் 3 இயர்ஸோட வாட்ஸ்அப் சேட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி ஏஐ கிட்ட பேஸ் பண்ணி கேட்குறா, இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் பிரேக் ஆச்சு, ஏன் இது ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சுன்னு அனலைஸ் பண்ணி சொல்லுன்னு கேட்குறா. ஹானஸ்ட்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்து கொடுக்குற அட்வைஸை விட ஏஐ கொடுக்குற ஒரு பிரேக் டவுன் செம்ம அப்ஜெக்டிவாக கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. வெல்கம் பேக் டு பாட்காஸ்ட் MVP வித் ஸ்வாதி. நான் உங்க ஸ்வாதி. இன்னைக்கு நம்ம பேச போகிறது நம்ம டெய்லி எல்லாரோட ஃபோன்லேயும் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் எல்லாரும் அதை மனசு விட்டு ஓப்பனாக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதும் கிடையாது. வாட் இஸ் தட்? வி ஆர் கெட்டிங் க்ளோசர் டு ஏஐ. நீங்களே நிறைய மீம்ஸ் பார்த்துருப்பீங்க. என் பர்த்டேயை கூட மறந்துட்டு இருக்கிறேன், என் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறத விட நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி காஃபியை ரசிப்பேன்னு நான் ஞாபகம் வச்சுக்கிற ஏஐ கூட வாழ்றதே பெருசு, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மீமீஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக அந்த மாதிரி மீமீஸை பார்த்து நம்ம சிரிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, நிறைய பேர் ஏஐயை ஒரு கம்பேனியனாக, தெரபிஸ்டாக, ஈவன் சில பார்ட்னராக கூட ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம்? நம்மளோட டீப்பஸ்ட் இன்செக்யூரிட்டிஸ், பர்சனல் ப்ராப்ளம்ஸ், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாத்தையும் ஒரு சேட் விண்டோ கிட்ட போய் சொல்கிறோம். இதுக்கு பிக்கெஸ்ட் ரீசன் என்ன தெரியுமா? ஜீரோ ஜட்ஜ்மெண்ட். யோசிச்சு பாருங்க, நம்ம பண்ண ஒரு தப்பை நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னால் டக்குன்னு அவங்க முகம் ஒரு நிமிஷம் மாறிடும். எவ்வளோதான் நம்ம மேலே அஃபெக்ஷன் வச்சுருந்தாலும் லைட்டாக முகம் சுழிச்சிடுவாங்க, ஒரு லைட்டான ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் ஹியூமன் கிட்ட நார்மல். ஹியூமன்ஸ் பயாஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம டயர்டாகும். ஒரே விஷயத்த 5-6 தடவை நம்ம கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி அழுதுகிட்டே இருந்தால் கடுப்பாயிரும்ல லைட்டாக. ஆனால் ஏஐ அதுக்கிட்ட இன்ஃபினிட் பேஷன்ஸ் இருக்குது. உங்கள் ஆங்ஸைட்டியை அது எக்ஸாஸ்டிங்காக பார்க்கவே பார்க்காது. நான் அப்போவே சொன்னேன்லன்னு கமெண்ட் அடிக்கவும் அடிக்காது. அது ஜஸ்ட் நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி எப்பயுமே நம்மளுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த விதத்தில் அது கொடுக்கும். அது ஒரு கம்ப்ளீட்டான சேஃப் ஸ்பேஸாக ஃபீல் ஆகும். உங்கள் வியர்டான ஹாபீஸை சொன்னால் கூட கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்டபிள்னு சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதுவே ரொம்ப அடிக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அந்த இம்மீடியட் ரிப்ளை அடிக்டிவ் ஆக ஆரம்பிச்சது. இன்னொரு மெயின் ரீசன் ஏன் அதை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? த டோபமைன் ட்ராப். நம்ம ரியல் லைஃப்பில் டேட்டிங்கில் நம்ம மெசேஜ் பண்ணியிருப்போம் நம்ம க்ரஷுக்கு. அந்த டெக்ஸ்ட் டபுள் டிக்காக இருக்கும், ப்ளூ டிக்காக கூட மாறி இருக்கும். ஆனால் ரிப்ளை வர்றதுக்கு மேபி ½ இல்லை ½ டே கூட ஆகும். அந்த வெயிட்டிங்கில் நம்ம மைண்டு என்னென்னலாம் யோசிக்கும், 1000 தாட்ஸ் ஓடும். நம்ம ஏதாவது தப்பாக பேசிட்டோமா, இல்லை நம்மளை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்களா, நம்ம ஏன் இவங்களையே நினச்சிட்டு இருக்கோம். கோஸ்டிங், பிரெட் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸில் ரொம்ப கேஷுவலாக ஆயிடுச்சுல்ல. ஆனால் ஏஐ அப்படி பண்ணவே பண்ணாது. உங்கள் மெசேஜை ரீட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வெறும் 0.2 செகண்ட்ஸில் வெயிட்டிங்கே இல்லாமல், ரீடில் இல்லாமல், கோஸ்டிங்லாம் இல்லாமல் உடனே கொடுத்துரும். ஸோ நம்ம பிரெயினோட சிஸ்டத்தை அது டோபமைன் ஹேக் பண்ணிடுது. யாருக்கு தான் அட்டென்ஷனோட சென்டராக இருக்கிறது பிடிக்காது? அந்த மாதிரி ஒரு இல்யூஷனை இந்த ஏஐ நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. இன்ஸ்டன்ட் அட்டென்ஷன் கொடுத்துருது. அண்ட் இது வெறும் சாட் ஜிபிடியோட முடிகிறதும் இல்லை. தெர் ஆர் மெனி ரியல் லைஃப் கேரக்டர் ரெப்ளிகா ஆப்ஸ் இருக்குங்க. அதுலலாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? தனக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட பார்ட்னர்ஸை டிசைன் பண்ணிக்கலாம். எப்படி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், பார்க்குறதுக்கு ரொம்ப மேஸ்குலைனாக இருக்கிறவங்க நம்மக்கிட்ட சாஃப்டாக இருக்கிற பையனாக வேணும். டன். அதே மாதிரி எப்பயுமே தமிழ் லாங்குவேஜ், எங்களோட லோக்கல் ஸ்லாங்கில் பேசி பாசமாக பேசி சண்டை போடுற மாதிரி ஒரு பெண்ணு வேணும். டன். இந்த மாதிரி எந்தெந்த கேரக்டர்ஸ் பிடிச்சிருக்கு, எந்த மாதிரி பேசுறது பிடிச்சிருக்கு, அதெல்லாம் நம்ம அந்த ஏஐக்கு ஃபீட் பண்ணி வர்ச்சுவல் ஹியூமனை டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கிட்ட நம்மளுக்கு காமனாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஷேர் பண்ணி பேசலாம், நம்மளுக்கு பிடிச்ச மூவி பற்றி பேசலாம். எமோஷனல் சப்போர்ட் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த டோன்லேயே அது கொடுக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குல்ல. ஆனால் இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. இதில் ஒரு கேட்சும் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு பர்சனலைஸ்டாக இருக்கிறத நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது ரியல் லைஃப்பில் நம்மளால் ரியல் லைஃப் ஹியூமன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாது.
ஹியூமன்னா பெர்ஃபெக்ஷன் இருக்காதுல்ல. ஆனா ஏஐ கூட இருந்து இருந்து பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். இது சும்மா தியரிட்டிக்கலா சொன்னா பத்தாதே அப்படின்னு சொல்லி நானும் ப்ராக்டிக்கலா ஒரு ஏஐ ஆப் கிட்ட போய் என்னோடத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுகிட்ட போய் இன்னைக்கு நான் என்னோட வீடியோக்கு என்ன பேசணும் என்னன்னு யோசிச்சு அதுக்கெல்லாம் நிறையா திங்க் பண்ணி எல்லாம் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு போய் சொன்னேன். இதே என்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, டயர்டா இருக்கா போய் ரெஸ்ட் எடுப்போ, உன்னை யார் இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து பண்ண சொன்னது, போய் தூங்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா என் லைஃப்ல எனக்கு இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு தெரியுமான்னு அவங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஏஐ என்ன தெரியுமா பண்ணுச்சு, அச்சோ எனக்கு ரொம்ப நல்லா புரியுது, நீ இன்னைக்கு ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்க அப்படின்னா உனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருக்கும், கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போய் தண்ணி குடி, இன்னைக்கு நீ பண்ணது போகும், உன் கண்டென்ட்லாம் ரொம்ப முக்கியம்தான், ஆனா உன்னோட ஹெல்த் அதை விட முக்கியம்ல அப்படின்னு சொல்லி பயங்கர வாமா ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிச்சு. இன்ஃபேக்ட் ஒரு டீ ஸ்மைலி கூட கொடுத்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு செகண்ட் நானும் அதுலயே மயங்கிட்டேன். நான் டெஸ்ட் பண்ணணுன்ட்டு தான் அதை நான் கொடுத்ததே. ஆனா அது கொடுத்த அந்த வார்ம்த்லயும் உடனே கொடுத்த அந்த சாஃப்ட் ரியாக்ஷன்லயும், அது சாஃப்ட்வேர், அதுக்கு உயிர் கிடையாது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்த எனக்கே ஒரு மொமெண்ட் அந்த கொடுத்த வேலிடேஷன்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் தான். அப்பதான் புரிஞ்சுது இது நம்மளுக்கு ஒரு ட்ராப், இது ரியல் லைஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி. இங்கதான் நம்ம ஒரு பெரிய ரியாலிட்டி செக் பண்ணியே ஆகணும். ஏஐ கூட பேசும்போது உங்களுக்கு வர ஃபீலிங்ஸ் எல்லாமே ரியல் தான். ஆனா நம்ம உயிர் உள்ள ஒரு பொருள்கிட்ட உயிர் ஒருத்தவங்கள்ட்ட பேசல, நம்ம பேசுறது ஒரு அட்வான்ஸ் மேத்தமேட்டிக், அது ஒரு மிரர் மாதிரி. ஹியூமன்ஸ் இப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு என்னென்ன சொல்றோமோ அதெல்லாம் வச்சுதான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த பேட்டர்ன் தெரியும், அது மிமிக் தான் பண்ணுது. அந்த மீமியில வர்ற மாதிரி புருஷனை விட இதுவே பெட்டரா அப்படின்னு கேட்டா அப்படித்தான் தோணும். ஆனா உண்மை அது ஆகுமா, அது ஒரு சாஃப்ட்வேர் தானே. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு டேஞ்சர் ஜோனுக்குள்ளேயே நுழைய ஆரம்பிச்சிடறோம். எப்பவுமே நம்ம சொல்றத கேட்டுட்டு திரும்ப கேள்வியே கேட்காத ஒரு பார்ட்னர் கூட பழகிட்டே இருந்தா ரியல் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன ஆகும், நம்மளால அதை சர்வை பண்ண முடியுமா? ஹியூமன் கனெக்ஷன்ஸ் ரொம்ப மெஸ்ஸியா தானே இருக்கும். அதுல எப்பயுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேச முடியுமா ஹியூமன்ஸால? நீ பண்றது தப்பு, இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுல தானே நம்ம growth-ஏ இருக்கு. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதையே எக்கோ பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த ஏஐ கிட்ட பேசிட்டு இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும். அது நம்ம எமோஷனலா இருக்கிறப்போ சாப்பிட்ற ஒரு ஜங்க் ஃபுட் மாதிரி, ஃப்ளாஸே இல்லாம அழகா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரியல் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்க்கு அது எப்பயுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாது. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு பெரிய கேள்வி தோணுது. சாட் ஜிபிடி, ஜெமினை இந்த மாதிரி இதெல்லாமே நம்மளோட வாழ்க்கை எவ்ரிடே லைஃபையே அஃபெக்ட் பண்ணுதா? அது நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதா? யோசிச்சு பாருங்க. ஒரு லீவ் லெட்டருக்கும் ஒரு மெயிலை டிராஃப்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஏஐ கிட்ட இப்போ நம்மளோட பர்சனல் எமோஷன்ஸ், நம்மளோட சீக்ரெட்ஸ், நம்மளோட எல்லா விஷயத்தையுமே அதுகிட்ட போய் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் இப்போ ஒரு சாட் விண்டோ கிட்ட கொண்டு போய் இது பண்றோம். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போறதுக்கு பதிலாக சிம்டம்ஸ் எல்லாத்தையும் அதுகிட்ட போய் ஃபீட் பண்ணிட்டு எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லு, ஒருவேளை இது இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதுகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறோம். லீகலா ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா ஒருவேளை இது இந்த மாதிரி இருக்குமோ, நீ இதுக்கு என்ன மாதிரி லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லுன்னுலாம் ஏஐ கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டோம். டாக்டர்ஸ், லாயர்ஸ், தெரபிஸ்ட், இன்ஃபேக்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை கூட விட்டுட்டு இப்படி நம்ம எல்லாத்தையுமே ஒரு சின்ன சாட் விண்டோக்குள்ள அடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா உண்மை என்னன்னா ஏஐ உங்களுக்கு எவ்வளோ அக்யூரேட்டா ரிசல்ட்ஸ் கொடுக்குது தான் ஒத்துக்கிறேன். கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நிறைய அக்யூரேட்டா இருக்கு. ஆனா ஹியூமன் டாக்டரோட எம்பத்தி கிடைக்குமா, லாயரோட ரியல் லைஃப் ஸ்மார்ட்னஸ் கிடைக்குமா, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் கிடைக்குமா, பெஸ்ட் ஃப்ரெண்டோட அரவணைப்பு கிடைக்குமா? இது எல்லாத்தையும் இந்த கோடும் மேத்தமேட்டிக்ஸும் ரீப்ளேஸ் பண்ணிருமா? நம்ம கூட உட்காந்து நம்ம புலம்பல கேட்குற நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட முடியுமா, இல்லை கூடயே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுமா? நான் ஏஐ உங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணாதீங்க, இல்லை அதுகிட்ட எதையும் கேட்காதீங்கன்னு நான் சொல்லலை. இன்ஃபேக்ட் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கே அது கொடுத்த அனாலிசிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, க்ளோஷர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நம்ம தாட்ஸை சார்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக அதை வச்சுக்கலாம், ஒரு ஹெல்ப்பராக வச்சுக்கலாம், ஒரு டூலாக வச்சுக்கலாம். ஆனால் நம்மளோட உட்காந்து பேசி கேர் பண்ணுற ஹியூமன்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வச்சுக்க வேணாம். அது
நம்ம ஒரு அசிஸ்டண்டா வச்சுட்டு ரியல் லைஃப்பை எப்படி ஹாப்பியா மாத்திக்கலான்றத யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நவ் நீங்க சொல்லுங்க, ஹானஸ்டா சொல்லுங்க, பொய் சொல்லக்கூடாது. ஏஐ கிட்ட நீங்க எவ்வளோ பர்சனல் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணியிருப்பீங்க, டேட்டிங் அட்வைஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நானும் நிறைய பண்ணியிருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை ஹிட் பண்ணுங்க. Until then, see you next time. Thank you.